ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம். எல்லோரும் தீபாவளி முடிச்சுட்டு வந்துட்டிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எத்தனை அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதியிருந்தாலும், இது வரைக்கும் எத்தனை எக்ஸாம் படிச்சிருந்தாலும், நான் வந்து இனிமேல் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஒரு நோட்ஸ் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக தான் படிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே எழுதியிருக்க நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணவே நமக்கு ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. நமக்கு வந்து 10 months 1 yearக்கு மேலே டைம் இருக்குது. இந்த இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே அவுட் சோர்ஸ் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதனால் நான் வந்து பேசிக்லேருந்து போகலாம். நம்ம சந்தோஷமணி அகாடமியில் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இன்றைக்கு முடிஞ்சதை ஒரு 1 hourக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி என்னால் வந்து ஒரு 2 டைப் ஆஃப் சம் தான் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு எல்லாமே ஓகே, பேசிக் தான், இதெல்லாம் நமக்கு ஈஸியாக வரும் அப்படின்னாலும் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல நான் தனியாக நோட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இயருக்கு வந்து நான் ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து தான் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து இது வரைக்கும் நான் பார்த்த அகாடமிஸில் வந்து டைரெக்டாக சம் போயிடுவாங்க. இவங்க புக்கில் இருக்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான், ஏன்னா இதுலேருந்துமே 1 mark கூற்று அந்த மாதிரி கொஷின்ஸ் வரக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிட்டேன். ஒரு 2 டைப் வரைக்கும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோதான் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு வந்து ஓகே, இன்றைக்கி வந்து நமக்கு போதும், நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து டைப் 3, 4 அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. எப்படி இருந்தாலும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 டைப் ஆஃப் சம்ஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இப்போ வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக மேக்ஸே பார்க்காம நான் இனி வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அந்த டாபிக் வந்து நான் இப்போ வந்து படிக்கலான்ட்டு ஏற்கனவே படித்ததா ரிவிஷன் பண்ணதான் இருந்தாலும் இனிமேல் புதுசாக நோட்ஸ் எடுத்துக்கலாம், புதுசாக வந்து ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதனால் அதை மட்டும் இன்றைக்கி நான் வந்து ஈவினிங்குள்ளே நான் அந்த படிக்கிற சப்ஜெக்ட் அது மட்டும் நான் எடுத்து படிக்கலான்ட்டு இருக்கேன். அது ப்ளஸ் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் இன்றைக்கி என்னோடய டார்கெட்டு. இதை முடிச்சுட்டு நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த நாளைக்கு இன்னொரு லெசன் வித் 2 டைப் ஆஃப் சம் அப்படியே பார்த்தேன்னா எனக்கு வந்து வீக் எண்டில் அவங்க கொடுக்குற சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் கரெக்டாக ப்ராப்பராக போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 1.5 மணி நேரம் இன்னும் 2 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட இன்னும் 2-3 months வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே எல்லாம் வந்து 10 மணி நேரம் 8 மணி நேரம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் நம்மளால் படிக்க முடியாது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே படித்ததை எடுத்தோம்னா இது எத்தனை டைம் படிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப டல்லாயிரும். அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகலாம். நான் வந்து இது வரைக்கும் மேக்ஸ் வந்து 2-3 அகாடமிஸ் பார்த்து ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நோட்டெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு நான் புதுசாக வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த அகாடமியிலேயே என்ன